நல்லா கிராமத்து ஸ்டைலில் மனமாக மசாலாவை அரைச்சி போட்டு செட்டு செட்டாக அவங்க அடித்து எடுக்கிற கறி விருந்தை சாப்பிட்றதுக்கு மதியானம் 12 மணிக்கு கடை திறக்கிறாங்கன்னு சொன்னால் காலைல 9 மணிலேருந்தே ஆட்டோ டிரைவரு வேன் டிரைவரு குடும்பமாக வர்றவங்கன்னு எல்லாரும் காத்து கிடக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நான்வெஜ் ஸ்பாட்டை பார்த்துட்டு என்னால் ஈஸியாக கடந்து போக முடியல. அதனால் கடைக்குள்ளே போயிட்டேன். நல்லா தலவாழை இலையை விரித்து தண்ணியை தெளித்து ஒரு 4 ஐட்டம் கொடுக்குறாங்க. நாட்டுக்கோழி சிந்தாமணி, நாட்டுக்கோழி வறுவல், சிக்கன் வறுவல், முட்டை. நாட்டுக்கோழி சிக்கன் சிந்தாமணியும் நாட்டுக்கோழி வறுவலும் ஃபென்டாஸ்டிக், அவுட் ஆஃப் த வேர்ல்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். சிக்கன் வறுவல் நல்லா இல்லைன்னு சொல்ல, அது ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி ஒரு டீசென்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. மட்டன் குழம்புல ஒரு நல்ல டேஸ்ட்டு, அதில் இந்த 3 கிரேவியும் வச்சு அடிச்சிங்கன்னா அது பக்கா பிளாஸ்ட்டு, நாக்குலேயே நின்றும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வரேன் இந்த குழம்புனா குழம்பு, அதுதாங்க நாட்டுக்கோழி குழம்புன்னு இதுக்கு ஒரு பேரே வச்சிடலாம் போல. நாட்டுக்கோழி குழம்பு அந்த மாதிரி இருந்துச்சு. எதுக்கு வைங்கா வேணுங்கிறப்ப சாப்பிட்டுக்கிறேன்னு கொஞ்சம் சாப்பாடை வாங்கிட்டு பச்சை புளி ரசத்தை அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்கின சிக்கன் சிந்தாமணி கிரேவி அதில் போட்டு பிரட்டி அடிச்சிங்கன்னா நீங்கள் தாங்க உங்கள் காட்டில் ராஜா. அப்புறம் இந்த தக்காளி ரசத்தோடய அந்த 3 கிரேவி மேட்ரு கண்ணில் மூக்கில் எல்லாம் வந்துருச்சுங்க. வாட்ரு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு அப்படியே மிதப்பாக வெளியே வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க, இல்லைனா சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்து. அப்புறம் நம்ம போகிற பக்கம்லாம் ஓசியில் சாப்பிட்றோம்னு நினச்சிட்டு ஒரு தம்பி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு போய் பல்ல வழக்குப்பா தம்பி.